ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான ஸ்தலத்துல இந்த இடத்துல கால் வைக்கும் பொழுதே ராகவேந்திரர் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாங்க. ஏன்னா இந்த இடம் சாட்சாத் திருவையாறு. ராகவேந்திர சுவாமி பூத உடலோட இருக்கும் பொழுது இந்த இடத்துல எல்லாம் நடந்து போயிருக்கிறார் ஸ்ரீரங்கத்திற்கு. அதாவது அவர் கும்பகோணத்துல இருக்கும் பொழுது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு வழியாகத்தான் ஸ்ரீரங்கம் செல்வார். அப்படி அவருடைய பாதங்கள் எல்லாம் பட்ட இடம் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். அது மட்டுமல்ல, திருவையாறுக்கே ஒரு பெயர் இருக்கிறது. ஏன்னா தியாகராஜ சுவாமிகள் இங்க இருக்கிறார். அவருடைய ஆராதனை எல்லாம் அவ்வளவு பெருசா நடக்கும் சொல்லுவாங்க. தியாகராஜர் ஆராதனைக்கு நிறைய கச்சேரி மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அவ்வளவு இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட அந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய இடம். பின்ன நம்ம சுவாமி கேட்கவே வேண்டாம். அவர் வீணை எடுத்துட்டாலே அப்படியே மீட்டி பாட ஆரம்பிச்சாலே அவ்வளவு இசைக்கு மயங்கக்கூடியவர் நம்ம ராகவேந்திர சுவாமி. சோ அவரு கீர்த்தனை பாடப்பட்டவர் அங்க இருக்கிறாரு, இவர் இங்க இருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். இது சாதாரணமாக அமையவில்லை. ராகவேந்திர சுவாமி விரும்பி இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறார். நீங்க இந்த இடத்தை யாரு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல பாருங்க. இந்த ராகவேந்தருடைய இந்த ஸ்தலம் அந்த ஓரத்துல இருந்து நீங்க பாருங்க. இந்த அக்ரஹாரில் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இருந்து இப்படியே வரது பாருங்க. இப்படி இந்த ஆலயத்தை பாக்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் வர உங்களுக்கு போகுது. இவ்வளவு பெரிய இடத்தை ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ராகவேந்திர சுவாமி அவ்வளவு இடத்துல அங்கெங்கெல்லாம் உட்காராம இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்காரு தெரியவில்லை. ஏன்னா ராகவேந்திரனுக்கு தெரியும் ஏங்க உட்காரணும்னு. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா சாட்சா அந்த ராகவேந்திர சுவாமியோட ஆப்போசிட்ல பாருங்க. நேர எதுல பார்த்தான்னா மூலராமச்சந்திர சுவாமிக்கு ராகவேந்திரன் எப்போதுமே பூஜை செய்வாரு. இப்பொழுது நீங்க அதை பார்த்துட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ராமருடைய ஆலயத்திற்கு எதிரே ராகவேந்திர சுவாமி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா அந்த ராமர் ஏதோ இப்ப வச்சது இல்ல, 250 வருடங்களுக்கு முன்பே இங்க பிரதிஷ்டையான ராமர் சுவாமி. அந்த சுவாமிக்கு முன்னாடி இங்கே 1986 சுஷ்மீந்திர தீர்த்தர் சுவாமி, அதாவது மந்த்ராலய பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சுஷ்மீந்திர தீர்த்தர் சுவாமியோட திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மிருத்திகா ஸ்வரூபத்தில் இங்க இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 86 கிட்டத்தட்ட 38-40 வருஷம் ஆக போகுது இல்லையா. அதன் பிறகு பார்த்தான்னா கிட்டத்தட்ட 2008 அதனுடைய அதாவது மந்த்ராலய பீடாதிபதி அடுத்த பீடாதிபதி சுயதீந்திர தீர்த்தர் சுவாமியோட திருக்கரங்களாலேயும் இங்க மறுபடியும் மிருத்திகா பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதாவது கும்பாபிஷேகம் நடத்துவாங்க இல்லையா, 2ஆம் கட்ட கும்பாபிஷேகம்லாம். அதே மாதிரி 2 குருமார்களுடைய கையால இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதாவது 2 பீடாதிபதிகள் மந்திராலயத்திலேயே அடுத்தடுத்த பீடாதிபதிகளுடைய கரங்களால இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பிருந்தாவனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நிறைய விஷயங்கள் மகிமைகள்லாம் இவங்க ட்ரஸ்டில கேட்டு அவங்க சொன்னாங்க. அவ்வளவு விஷயங்கள் ஏன் அவங்கள்ட்ட இப்ப நம்ம கேட்க போறோம். எப்படி இதெல்லாம் நடக்குது, யார் இந்த இடத்தை கொடுத்தாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க போறோம். இடத்தை கொடுத்த அன்பர்கள் 2 பிரதர் சொன்னாங்க. ஒன்னு ரவி, இன்னொன்னு ரஞ்சன். அவங்க பிரதர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அதுல ரஞ்சன் அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருக்கனால அவங்களால பேச முடியல இப்போ. அதனால அவங்க தம்பி இங்க இருக்கிறாங்க. அவர்கிட்டையும் கூடுதல் தகவல் கேட்போம். அது மட்டுமல்ல, இந்த அமைப்பு வச்சு இங்க நடத்திட்டு இருக்காங்க மாத்து அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. அந்த ட்ரஸ்டோட பிரசிடென்ட் திரு ராமச்சந்திரன் அவர்கள்ட்டையும் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவையாறு. மேற்கொண்டு அவர்களுக்கு நிறைய விஷயங்களை கேட்டுவிட்டு நான் உங்களிடம் சந்திக்கிறேன். வாருங்கள், இப்பொழுது அவர்களை சந்திப்போம். அப்ரமம் மங்கரகிதம் அஜனம் விமலம் சதா ஆனந்ததீத்தும் மதே தாவத்யாவகம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதன்மர்த்தாய சா வசதாங்கல்பக்ஷாய நமதாம் காமதேனவே. மரியாதைக்குரிய ஸ்ரீ ஸ்ரீ மணிகண்டன் சார் அவர்களுக்கும் அவருடைய பஜனாமண்டி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அவர் நாகர்கோவிலிருந்து திருவையாற்றுக்கு வந்திருக்கின்றார். அவருடைய ஒரு அருளால், ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளாலும், கடவுள் மனுஷருடைய நாமாங்க. இன்னைக்கு நான் ஒரு திருமணத்துக்கு சென்று கொண்டிருந்த சமயத்தில் அவரால் இன்று ஈர்க்கப்பட்டு ராகவேந்திர சுவாமி அவருக்கு ஈர்க்கப்பட்டு பஞ்சாமிர்த அபிஷேகம் பாலாபிஷேகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமை பாதோதகம் என்று சொல்லக்கூடிய 11 மணி அளவுக்கு வருவேன். பாதோதகம் தெரிவித்துக் கொள்வேன். காலையில பஞ்சாபிஷேகத்துக்கு கொஞ்சம் லட்சரியாக வீட்டில் இருக்கக்கூடிய நான் என்று அந்த வாய்ப்பை இவரால் இன்று கிடைக்கப்பட்டது. எல்லாமே அது ஒரு அனுகூலம். அவருக்கு முதலில் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு பஜனாமண்டியிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் சொன்னது போல இந்த பிருந்தாவனம் 1986 கும்பாபிஷேகம் ஆனது. கும்பாபிஷேகம் ஆகின்ற போது அப்ப இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியினுடைய எதிகள் வருவதாக இருந்தது.
கடும் மழை புயலின் காரணமாக அவரால் அப்பொழுது வர இயலவில்லை. எனவே எங்களுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள மிகப்பெரிய மாதவந்து என்று சொல்லக்கூடிய இந்த இதை போடக்கூடிய கேலண்டரை போடக்கூடிய மட்டங்காடு ஆச்சார் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தலைமையிலேயே தான் இந்த கும்பாபிஷேகம் நடந்தது 1986. மீண்டும் 2008 இந்த காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆச்சாரியர் கும்பகோணத்துக்கு எல்லாருமே வருவாங்க. ஆனால் இங்கு நாங்கள் அழைத்து வர முடியாது. ஏனெனில் ஒரு மனிதர்களால் ஒரு ஆச்சாரியரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதை ஒரு மகான்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களால் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்க வேண்டும். அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு 2008 மீண்டும் இது சீக்கிரம் நடைபெறும் என்று கொண்டு நீங்கள் சொன்னது போல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய மடத்திலிருந்து 2 ஆச்சாரியர்கள் அப்பொழுது இருந்தார்கள். இந்த 2 சுவாமிகளையுமே இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய முறையிலே அவரே வாலண்டியரா வந்து இந்த கும்பாபிஷேகத்தை இந்த மிக குறுகிய இடத்திலே ஸ்ரீ ரஞ்சன் கோபால் குடும்பத்தார் எவ்வளவு வசதி செய்தோமோ அவ்வளவு வசதி செய்து கொடுத்தார்கள் 2 சுவாமிகளுக்கும். அந்த வசதி குறைவாக இருந்தாலும் அவர் மந்திராலயத்துடைய வசதி இங்க இருக்காது. இருந்து அங்கே தங்கி மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார்கள் என்று எந்த ஐயமும் இல்லை. இதிலே சீத்தை ராம லட்சுமண சீத்தையினுடைய இதுவும் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கிறது. ராகவேந்திர சுவாமிகள் படித்தது கும்பகோணம். ராகவேந்திர சுவாமிகளுடைய மத்வ சித்தாந்தத்துடைய அடிப்படை ஸ்ரீரங்கம். இவர் விஜயேந்திர சுவாமிகள் மடத்திலே படித்தார். அவர் சொன்னது போல ஏழ்மை என்பதையெல்லாம் மிக விளக்கமாக மரியாதைக்குரிய மணிகண்டன் சார் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நடந்து செல்வது என்பது அந்த காலத்திலே ஒரே ஒரு ரூட்டு தான். சுவாமிமலை, கபிஸ்தலம், திருவையாறு, கோவிலடி, ஸ்ரீரங்கம் தான். வேற இப்ப 4 ரூட் இருக்கு. அந்த 4 ரூட்ல அப்ப கிடையாது. 250 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே ஒரு ரூட் தான். காவிரி எங்க இருக்கோ நதிக்கரையில் தான் செல்வார்கள், தங்குவார்கள், போஜனம் செய்வார்கள், அந்த தீர்த்த பிரசாதம் எடுத்துக் கொள்வார்கள். இதுதான் சைவம் சங்கராச்சாரியார் ஆகட்டும், வைணவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் சுவாமி அழகிய சிங்கர் ஆகட்டும், மத்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய எதிகளாகட்டும், இவர்கள் இப்படிதான் சென்றிருந்தார்கள். ஆகவே ராகவேந்திர சுவாமி 250 ஆண்டுகளுக்கு விஜயேந்திர சுவாமிகள் ஆகட்டும், இவர்களெல்லாம் இங்குதான் சென்றிருப்பார். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் புரந்தரதாஸ் இங்கே வந்திருக்கிறார், வியாசராஜர் வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாருமே இங்கிருந்து நிச்சயமாக இந்த காலடி பட்டதால் தான் இந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். திருவையாறு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான இடம். இது மத்வ சித்தாந்தம் மட்டுமல்ல, அப்பர் காட்சி கைலாயத்தை இங்கேயே கண்ட இடம். அந்த குளத்தையும் நீங்கள் வந்தீர்களானால் போய் சென்று பார்த்து விட்டு சொல்றீங்க. 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு. கைலாய காட்சியை கண்ட இடம் திருவையாறு. அதே பிறகு தியாகபிரம்மம் மூலபிருந்தாவனம் சொல்லுவோம் இல்லையா, ராகவேந்திர சுவாமியுடைய மூலபிருந்தாவனம் மந்திராலயம். அதே ராகவேந்திர தியாகபிரம்மனுடைய மூலபிருந்தாவனம் திருவையாறு. 24,000 வால்மீகி ராமாயணத்தை ராகவேந்திர சுவாமிகளுக்கு தெரியும், வேதத்தில் படிச்சிருக்கார். அது 2400 கீர்த்திகள்ல தியாகபிரம்மம் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை விட இன்னொரு அதிசயம் திருவையாறிலே இங்கிருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல வரவூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. நாராயண தீர்த்தர் என்ற ஒரு சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய ஒரு சங்கீதத்தை மிக சங்கீத பிதாமகர். சமஸ்கிருதம், இவர் தெலுங்கு, இவர் கன்னடம், தமிழ்ல அப்பன். சவுத் இந்தியாவை கவர் பண்ண இடம் திருவையாறு. அங்கு மாதவ மாமணி என்று ஒரு பாடலை பாடிக்கிறார். மாதவ மாமவதேவன் கிருஷ்ணன் மேல பாடியிருக்கார், இவர் ராமன் மேல பாடியிருக்கார், இவர் சீதாபதி ராமச்சந்திரமூர்த்தி. அப்பர் சிவபெருமான் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்திலே நிச்சயமாக இந்த பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியம் இங்கு வந்து தரிசித்தவர்களுக்கு. அதுவும் ஸ்ரீ மணிகண்டன் சார் அவருடைய பாக்கியத்தால் இங்கு நாங்கள் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் நாங்கள் இருக்கிறதுங்கிறது ஏதோ திருவிழா நாட்களில் இருப்போம். ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் இங்க இருக்க வச்சதுக்கு அவருக்கு நன்றி. இன்னும் ஒரே ஒரு சார் சொல்ல, இங்கே திருக்காட்டுப்பள்ளி என்ற ஒரு இருக்கிறது. அங்க ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவர் இருக்கும்போது ராகவேந்திரன் என்ற பெயர் பெறவில்லை. அப்பொழுது அங்கு ஒரு ஏழை பிராமணராக இருந்தா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தது. அவர் இங்க வந்து ஏதாவது வேலை இருந்தா மத்தியானம் தீர்த்த பிரசாத் சாப்பிட்டு போறவன, நீ யாருப்பா, அதெல்லாம் இங்க வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லை, அங்க போய் சந்தன கட்ட இருக்க சந்தன அரை அப்படின்னு ஆணையிட்டு விட்டார்கள் அந்த வீட்டுல. சரி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சந்தன கட்டை இங்க உள்ள எடுத்து வச்சிருக்கா. எவ்வளவு பெருசு இருக்கும், அவ்வளவு பெரிய சந்தன கட்டை அரைக்கணும்னா இந்த பாடி எப்படி இருக்கணும்னு தெரியும், இந்த ஹெல்த் எப்படி இருக்கணும்னு தெரியும். அதை அரைத்து அவர் என்ன சொல்லி அரைத்தார்? அக்னி சூக்தம் சொல்லி அரைத்தார். அக்னி சூக்தம் சொல்லி அரைத்ததுனால அவருடைய வேதனை அந்த சந்தனத்தில் இருந்தது. எல்லா பிராமணர்களும் அதை பூசணி எரியுது எரியுது எரியுதுன்னாங்க. உடனே என்ன காரணம், யார் அரைத்ததுன்னு உடனே இந்த அவருடைய மகானுடைய அற்புதத்தை கேட்டு மன்னித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்ற வருண சூக்தம் சொன்னார். வருண சூக்தம் சொல்லி ஒரு 7 பங்கு தயிர் செய்வது போல இந்த சாதன மாசத்துல தயிர்ல 7 பங்கு தண்ணி ஊற்றினாதான் தயிர் போட்டுப்பாங்க இந்த சாதன. அதே மாதிரி வருண சூக்தத்திலே ஒரு சூக்தம் சொல்லி அந்த சந்தனத்திலே அரைத்து அவரை குளிரச் செய்தார் ராகவேந்திர சுவாமி. அதே மாதிரி தஞ்சாவூர்ல அது எந்த இடம், தஞ்சாவூர்லே தான் அவர் சன்னியாசம் வாங்கி பண்ண இடம்.
அந்த மாதிரியான புனிதமான இடம் மத்தியிலே இது இருக்கிறது. ராகவேந்திர சுவாமி நிச்சயமாக இந்த அங்கே இருக்கிறார், எப்பொழுதும் நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து தரிசனம் பண்ணி இந்த பஜனாமண்டலிக்கு நிச்சயமாக எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்து திரு ராமச்சந்திரன் ஐயா அவர் தலைவர் அவர் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தாங்க. திருக்காட்டுப்பள்ளி எல்லாம் சொன்னாங்க, பக்கத்துல இருக்குது. அதனால தான் அந்த சந்தனம் மகிமையே கூட சொல்லிட்டாங்க. இந்த மகிமை அவர் வாயால சொல்லணும்னு ராகவேந்திரன் நினைச்சிருக்கிறாரு இருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நாங்க நிக்க மாட்டோம், வந்து கடகடன்னு போயிருவோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு 1 மணி நேரத்துக்கு மேலமாக இந்த சாதாரண நாள்ல நிக்கிறோம், இல்லைன்னா திருவிழா காலங்களா தான் நிப்போம்னு சொன்னாங்க. எல்லாமே ராகவேந்தருடைய சித்தம். அவர் அண்டி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் நாமளும் இவ்வளவு நேரம் அங்க நிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம சந்திக்க போறது திரு ரவி அவர்கள். இவங்க யாருன்னா, இவருடைய பிரதர் வந்து ரஞ்சன். அவர் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. அவர் இங்கதான் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளோட பாக்கிறதுக்கு அங்க போயிருக்கிறாங்க. சோ இந்த குடும்பம் தான் இந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இடம் அவர் கொடுத்திருந்தால் கூட அவ்வளவு இடமே இந்த மடத்துக்கு தான் இருக்குது. ஆனா இந்த இடத்துல கருவறை அமைஞ்சிருக்குன்னா அது காரணம் ராமர் இருக்கார் இல்லையா, அதுக்கு எதிராக உட்காரணும்னு. அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தை கொடுத்த அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்போம். திரு ரவி அவர்கள் அவர்களுடைய திருவாயால் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். வாருங்கள், அவரிடம் கேட்போம். மரியாதைக்குரிய மணிகண்டன் சார் குழுவினர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2008 நானும் பிரசிடென்ட் சாரும் போய் பெங்களூர்ல பார்க்கும்போது அந்த சுவாமிகளை பார்க்கும்போது வயதான சுவாமிகள், நான் தான் திருவையாருக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேருமே வந்து 2008 எங்க மடத்துக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரும் பாக்கியமா இருக்கு. இன்னும் ஒரு சின்ன திருத்தம், எங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் தான் வந்து எங்க பரம்பரையில நாங்க வந்து அவருக்கு இடம் கொடுத்ததுங்கிறது வந்து அது சரியில்லை. அவர் வந்து எங்க குடும்பத்துல வந்து அவருடைய இடத்த அவர் எடுத்துக்கிட்டது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஒரு மகானுக்கு போய் இடம் கொடுத்தோம், ஒரு வேஷ்டி கொடுத்தோம், ஒரு மாலை போட்டோம், அபிஷேகம் பண்ணோம்னு சொல்றது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. ஏன்னா அவருடைய இடம் அந்த மூலராமருக்கு ஏத்தாப்புல அவர் வந்து எடுத்தது எங்க பரம்பரைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க தாத்தாவோட அப்பா வந்து சீனிவாச ராவ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாரு. 138 வருஷம் ஆயிடுச்சு. சீனிவாசராவ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஏழை மாணவர்களுக்காக ஆரம்பித்த பள்ளிக்கூடம் அது. அவருடைய அந்த முன்னோர்களோட இடத்தை தான் அந்த ராகவேந்திர சுவாமிகள் வந்து அவர் விரும்பி எடுத்துக்கிட்டாங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்தது வந்து அந்த மெட்ராஸ்ல இருந்து கூட ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பண பற்றாக்குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நாங்க இருக்கிறது ஒரு 25 ஃபேமிலி தான். ஆனா அது எப்படிதான் அது சரி பண்ணுவாரோ, யாரோ வருவாங்க முன்பண் தெரியாதவங்க, நாங்க ஒரு 20,000 10,000 கொடுத்துட்டு போவாங்க. அதனுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பிருந்தாவனத்தினுடைய விழாக்கள்லாம் நாங்க கொண்டாடுவோம். அது இன்னி வரைக்கும் எங்களுக்கு எந்த டெபிசிட்டும் வந்தது கிடையாது அவருடைய அனுகிரகத்தால. அது மாதிரி மெட்ராஸ்ல யாருக்கோ ஒருத்தருக்கு கனவுல வந்து வியாதி உனக்கு குணமாகணும், திருவியார் போனோம்னா அவங்க தேடி வந்து இங்க போனாங்க. அதே மாதிரி மந்திராலயத்து சுவாமிகள் வரும்போது சொன்னாரு, நீங்க யாரும் அந்த வயதானவர் சுவாமிகள் வந்து நீங்க யாரும் மந்திராலயத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, இங்க இந்த பிருந்தாவனத்துல வேண்டிக்கிட்டாவே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க அந்த மகான் ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகத்தால இந்த பிருந்தாவனம் நல்ல முறையில நடந்துட்டு இருக்கு. இந்த இதுக்கு வந்திருந்த அந்த மணிகண்டன் சார் குழுவினருக்கு எங்க மத சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே ரவி அண்ணா சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாக்கலாம், எல்லாமே இங்க வந்து விழாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தக்கூடிய மாற்று அன்பர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்து செயல்படுறாங்க. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா ராகவேந்திரருக்கு எல்லாருமே குடும்பமாக தான் இருந்து செயல்படுவாங்கிறது எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த திருவையாறு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகா பிருந்தாவனம் இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து நிறைய சொன்னோம். சார் சொன்ன மாதிரி பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர்ல தான் திருக்காட்டுப்பள்ளி இருக்குது. அது மட்டுமல்ல, தஞ்சாவூர் அரண்மனை, அதாவது அவர் வந்து சன்னியாசம் வாங்கின அரண்மனை, கும்பகோணம் விஜயேந்திர மடம், இப்படி வந்து எல்லா பெருமையும் இந்த திருவையாறுல வந்து இருக்குது. ஏன்னா இந்த திருவையாறு மத்தியில இருக்குது, சுற்றி வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குது. அதனால நீங்க அங்க வந்தானா நிறைய இடங்கள் பார்க்க முடியும் என்பது இங்க எங்களுடைய உரையின் மூலமா நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த இடத்துக்கு எப்படி வரணும், யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோலையும் ஸ்கிரீன்லையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, அவங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க வந்து உங்களுக்காக சேவை கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க உண்மையில அவங்க அவ்வளவு தூரம் கவனிக்கிறாங்க. யாரையும் எனக்கு தெரியாம இந்த மண்ணிலே கால வைத்தேன். நீங்க பாருங்க, இவ்வளவு உறவுகளை வந்து
ஒரு மணி நேரத்திலேயே தந்து இவ்வளவு விஷயங்களை பேச வைத்திருக்கிறார் என்றால் இது குருராஜர் அனுகிரகம் இன்றி நடக்காது என்பதை இங்கே ஆணித்தரமாக உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவையாறு ஸ்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது விஜயம் செய்யுங்கள், ராகவேந்திரரை தரிசியுங்கள், ராகவேந்திரர் பார்த்துக் கொண்டிருக்கும் மூலராமரை தரிசியுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். நன்றியுடன் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.